அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் இருந்து இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் உட்பட பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தினாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் எளிதில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த காரியத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக உருவாக்கி கொள்வதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகி சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திக்க முடியும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எளிதில் சிறப்பாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்களை விலக்கி எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தானாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பிரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு நிறைந்த முன்னேற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் குரு பகவானுடன் இணைந்து சூரியனும் மிக வலுவாக வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் சூரியன் ஜென்மராசிக்குள் நுழைய போகிறாருங்க. விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் சூரியன் வருவதால் உறுதியாகவே சில அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. நிறுத்தி நிதானமாக பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு மற்றும் சூரியனின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் இரட்டிப்பான நல்ல பல சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்கள் என்று இருக்கக்கூடிய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விரும்பிய வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சிறப்பாக கைகூடும். புதிதாக பல்வேறு வகையான தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்கியத்தின்படி பார்த்தாலும் சப்தமத்தில் சஞ்சரித்தால் எப்படி மாற்றம் ஏற்படுவாரோ அதே போன்று வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே இந்த இரு அமைப்புகளுமே சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான
காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகும். சந்தை நிலவரம் சற்று சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகள், எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்தும் நிச்சயம் நிறைவாக உண்டு. ராகுவுடன் சனி இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். பணிச்சுமையும் அலைச்சலும் இந்த வேளையில் சற்று கூடுதலாக இருக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் நிரந்தர ஆதாயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் மோட்சக்காரகரான கேது சப்தமஸ்தானத்தில் பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. சப்தம பார்வை அஷ்டமத்தில் பதியும் போது மிக வலுவாக குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் வலுவாக வலம் பெறுகிறார். செவ்வாயும் அவருடன் இணைந்து வலம் பெறுகிறார். பிறகு மிக வலுவாக தைரியத்திற்குள் செவ்வாய் நுழைகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் ராசியின் நீட்ச அதிபதியான செவ்வாய் பயிற்சி காரணமாக எடுத்த காரியங்கள் அனைத்தும் உறுதியாக வெற்றிகரமாக அமையும். மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் விளக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமான சூழல் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் உறுதியாக விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் மட்டுமல்ல மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வருவது பல மடங்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை கல்வி மற்றும் பொருளாதார ரீதியான சூழலில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நல்ல நிகழ்வுகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.